பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு, எரிபொருட்களின் விலை குறைப்பு, இலங்கை பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாடு, ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல், தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலிப்பு, தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்படும் அபாயம், அனுர ஆட்சியின் உண்மை தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் விமல் வீரவன்ச, சந்திரிகாவின் பரிதாப நிலை, காணிகளை விற்று வாழும் அவலம், அனுர மீது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க தயாராகும் இந்தியா. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு அறிவித்துள்ளது. நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு இவ்வாறு அறிவித்துள்ளது. இந்த காலங்களிலும் பல தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய அந்த எண்ணக்கருவிலே தமிழ் மக்கள் பேரவையினுடைய நீட்சியாக தமிழ் மக்கள் பேரவையிலே இருந்திருக்கக்கூடிய பலருடைய ஆலோசனையோடு தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழர் சமூக உரிமை இயக்கம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலும் நாங்கள் தனித்துவத்தோடு அதே நேரம் தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டிருந்தோம். யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டம் வரை, அதாவது எங்களுடைய போட்டி பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை, அதாவது வடக்கு கிழக்கு தாயகம் முழுமையாக போட்டியிடுவேன். இப்போதும் அவ்வாறுதான் இந்த தமிழர் சமூக உரிமை இயக்கம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தும் அதற்கான கோரிக்கையை முன்வைத்து இப்போது வேட்பாளர்கள் பலர் அதற்கு தமிழர் சமூக உரிமை இயக்கத்துக்கு விண்ணப்பங்களை இயக்கின்றார்கள். அதை ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் பலரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு 40-50 வேட்பாளர்கள் ஒரு மாவட்டத்திலே வருகின்ற போதுதான் அதிலே ஒரு 10 வேட்பாளர்களை சரியானவர்களை மிகச்சரியான, அதே போல பெண்களுக்கு ஒரு 1/3 பங்காதல் அரை பங்கு விரும்புகின்ற நாங்கள் அதை எடுக்கின்ற மிக கடினமான காரியத்தில் 1/3 பங்கு இளையவர்கள் 50 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகமானவர்களாக இருக்க வேண்டும். நிபுணர்கள், எங்களுடைய பிரச்சனையை வடிவாக செய்யக்கூடிய நிபுணர்கள் இருக்க வேண்டும் என்ற தளத்திலே நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். பல பல்கலைக்கழக கடந்த காலத்திலே பல்கலைக்கழக தீவிர செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்களுடைய தலைவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியிலே இருந்திருக்கிறோம். அதே நேரம் எங்களுக்கு அம்பாறை மாவட்டத்திலும் திருவோணை மாவட்டத்திலும் விசேட கரிசனைகளும் அங்கே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாவட்டங்கள். அங்கே மத தலைவர்கள் இப்போது நேற்றைய தினம் என்கையிலே ஆதீனமும் திருமலை ஆயரும் திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு பொது தளத்திலே எவ்வாறு நாங்கள் இங்கே பொது வேட்பாளர்கள் என்று இங்கே நாங்கள் எங்களுடைய ஆக்களை யோசிக்கிறோம், அப்படியான யோசிக்கிறார்கள். அது வெற்றி பெற்று அந்த பொது வேட்பாளர் ஒருவர் அங்கே களமிறக்கப்பட்டு பொது தளத்திலே களமிறக்கப்பட்டு அதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இல்லாவிட்டால் அங்கும் நாங்கள் ஒரு இளையோர் அணியை வெல்லக்கூடிய இளையோர் அணியை, அதே போல அம்பாறை மாவட்டத்தில் ஒரு இளைஞர்கள் நாங்கள் எவ்வாறு கடந்த காலத்திலே ஒரு தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள், ஆகவே அப்படியானவர்கள் ஆகும். ஆனால் கட்டாயமாக மட்டக்களப்பிலும் வன்னியிலும் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் போட்டியிடுவோம். தேவை ஏற்பாடு கொழும்பை பற்றி பரிசீலிப்போம். ஆனால் கொழும்பில் இருந்து பல சட்ட நிபுணர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் தேசிய பட்டியல் ஊடாக அவர்கள் வருவதற்கும் சம்மதித்திருக்கிறார்கள். எங்களுடைய கொள்கை ஒருவரும் இறக்குமதி செய்து வேறு மாவட்டங்களுக்கும் பெறக்கூடாது. அந்தந்த மாவட்டத்தில் குறிப்பாக அந்தந்த தொகுதியில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்திலே அவர் பதிவிடமாக நிரந்தர வடிவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய. ஆகவே வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே செய்வோம். அதே போல மலையகத்திலே இருக்கக்கூடிய புதிய சக்திகளை நாங்கள் அங்கே போட்டியிடாவிட்டாலும் மலையகத்திலே இருக்கக்கூடிய கட்சி சார்பற்ற சக்திகள் அங்கே போட்டியிட போது யோசிக்கிறார்கள். இங்கே ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இருந்தபோது அங்கேயும் ஒரு பொது வேட்பாளர் என்று அது பிரபலமாகவில்லை. ஆனால் இப்போது அங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாளர்கள் 200 ஆண்டுகளை கடந்த மலையக மண்ணிலே அங்கே யோசிக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எங்களை நேரடியாக அங்கே நாங்கள் பிரதிநிதிகள் இறக்காவிட்டாலும் ஆகும். ஆகவே நாங்கள் சுயாதீன ஒரு அணியாக தான் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை சொல்லுகின்றோம். வேறு நாட்களில் அந்த சின்னங்கள் தீர்மானிக்கப்படும். ஆனால் நாங்கள் ஒரு சுயேட்சை குழு அல்ல, ஒரு தமிழர் சமூகம், ஒரு மக்கள் இயக்கமாக நாங்கள் இதை போராடுகின்றோம். இதை ஒரு தனிநபர்களும் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார்கள், கொள்கைதான் முன்னிலைப்படுத்தப்படும். அதே நேரம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையோ மட்டக்களப்பை பொறுத்தவரையோ வன்னியை பொறுத்தவரையிலோ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய புலமையாளர்கள், இளையோர், பெண்களை மீண்டும் மீண்டும் அறைகூவல் விடுக்கின்றோம். கடந்த எங்களுக்கு 14ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளே இந்த வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தேர்வுக்குழு அரசியல், அதாவது பார்ட்டி பாலிடிக்ஸ்லேயே, அதாவது இந்த வேட்பாளர்களாக அல்லாதவர்கள் தான் இதை தீர்மானிக்கும். வேட்பாளர்களை நிற்கக்கூடியவர்கள்
தனக்கு விருப்பமானவர்களை தன்னுடைய சகபாடிகளாக இப்போ பலரை தெரியும், தனக்கு ஒரு ஆளை போட்டுட்டு தன்னோட இன்னைக்கு வரக்கூடியவரை போட்டுட்டு அதை நான் எனக்கு பார்க்கறது அந்த சட்டத்தி அந்த கொள்கை பரிமாணம் இல்லாமல் நாங்கள் இதை தேர்வு செய்வோம். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 21 ரூபாவினால் குறைந்து 311 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 24 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 283 ரூபாவாக விற்பனை செய்யப்படும். அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 33 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 319 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். அதே நேரம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 183 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும். ஒக்டைன் 95 ரக பெட்ரோலின் விலை 377 ரூபாய் என்ற விலையில் மாற்றமின்றி தொடரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை லெபனான் மற்றும் சிரியாவுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவகார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக குறித்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் அனைத்து இளைஞர்களையும் அவதானமாக இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வெளியில் நடமாடுவதை தவிர்ப்பது மற்றும் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் டமாஸ்கஸில் உள்ள தூதரகத்துடன் வழக்கமான தொடர்பை பேணுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த நாடுகளில் உள்ள இளைஞர்கள் தூதரகம் அல்லது தூதரகத்தை SELMB பெய்ரூட் MFA.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவோ அல்லது அவசர தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிலையில் குறித்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன. இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என தமிழரசு கட்சி, டெலோ, புளோட் மற்றும் EPRF ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் தெரிவித்துள்ளனர். அதேவேளை நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடு தொடர்பில் இந்திய தூதுவர் அவர்களிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளார். இதன்போது அவருக்கு பதிலளித்த தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கட்சிகள் தனித்தனியாக எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும். இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகிறோம். எனினும் இது உடனடியாக சாத்தியமில்லை. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன. இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்த இந்த சந்திப்பு 1.5 மணி நேரம் நீடித்தது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புளோட் கட்சியின் தலைவர் சித்தார்த்தன், EPRF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலனை செய்ய உள்ளதாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழரசு கட்சி கொழும்பில் போட்டியிடுவது தொடர்பில் பரிசீலனை செய்ய உள்ளது. கடந்த சனிக்கிழமை வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறாக போட்டியிடுவது, வேட்பாளர்களை தயார்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்ததை போன்று இம்முறையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து தேர்தலில் போட்டியிடும் கோரிக்கை சக தமிழ் கட்சிகளிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் மற்றும் பெயரில் இணைந்து போட்டியிடுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்காமல் பொது கட்டமைப்புடன் அரசியலை தொடரும் நபர்கள் நிபந்தனை இன்றி கட்சியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என சுமந்திரன் அறிவித்துள்ளார். நாங்கள் அண்மையில் தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் மேற்கொண்ட தீர்மானம் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பருத்தித்துறை கீரிமலையிலிருந்து கொழும்புக்கு முன்னெடுக்கப்பட்ட பேருந்து சேவையானது மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் குறித்த சேவையானது பேருந்து இன்மை மற்றும் சாரதிகளின்மை போன்ற காரணங்களால் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நாளை பிற்பகல் 7:15 மணிக்கு கீரிமலையிலிருந்து காங்கேசன்துறை, தொண்டமனாறு, பல்வெட்டித்துறை ஊடாக பருத்தித்துறையை வந்தடைந்து பருத்தித்துறையிலிருந்து மந்திகை, மாலுசந்தி, நெல்லியடி, துன்னாலை ஊடாக
வவுனியா, அனுராதபுரம், புத்தளம், சிலாபம் வழியாக கொழும்பை சென்றடையவுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை பருத்தித்துறையிலிருந்து அம்பன் மருதங்கேணி ஊடாக கொழும்புக்கான பேருந்து சேவைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த சேவைகள் ஏன் இடைநிறுத்தப்பட்டிருந்தது, எப்போது மீள ஆரம்பிக்கப்படும் என சாலை முகாமையாளரை கேட்டபோது சாரதி மற்றும் பேருந்துகள் பற்றாக்குறை காரணமாக அந்த சேவைகள் தொடர முடியாதுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்ச நிர்வாகத்தில் காணப்பட்டது போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிக்கிறது எனினும் இந்த அரசாங்கத்தின் உண்மையான தோற்றம் காலப்போக்கில் வெளிப்படும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். ஜேபிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியாக வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் ஜேபிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது. எனினும் நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை உள்ளது. ஜேபிபி எமது முன்னாள் கட்சியாக இருந்தபடியால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது தனது வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை எனவும் தற்போது காணி விட்டு வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகள் நிறுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாம் அரசாங்கத்திடமிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு 9 வருடங்களாக ஓய்வூதியம் வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாங்கள் யாரிடமும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை. எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்தோம். நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டுக்கு சென்றபோது என் வங்கிக் கணக்கு உண்மையில் ஓவர் டிராப்ட் ஆனது. இதன் பின்னர் நான் நிலத்தை விற்று வாழ்கிறேன் என தெரிவித்துள்ளார். எனது அரசாங்கத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது 9 வருடங்கள் எனக்கு ஓய்வூதியம் கூட வழங்கப்படவில்லை. நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன். என்னிடம் 4 வாகனங்கள் உள்ளன, மேலும் 4 கார்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு இந்தியா தயாராகி வருவதாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியில் வளர்ச்சியடையவும் வீழ்ச்சியடையவும் விரும்பாத இந்தியாவின் எண்ணத்தை தோற்கடிக்க வேண்டுமாயின் இந்தியாவை வெளியேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை ஜனாதிபதி அனுர எட்டியுள்ளதாக ஆய்வாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெரும்பான்மை மக்கள் தங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை என கருதியே தற்போது அனுரகுமார திசாநாயக்கவை வெற்றியடைய செய்ததாக ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பூகோள அரசியலில் இருந்து அவர் தப்பி பிழைப்பதே அனுரவின் அடுத்த சவால் என குறிப்பிட்டுள்ளார்.